மெய்கண்டான் சித்தாந்த மாநாடு என்று 41ல் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். மாநில கவர்னர் அவர்களை அழைத்து வந்து இங்கே வந்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ பழனி ஈசான சிவாச்சாரியார் முதலியவர்கள் எல்லாம் அதில் வந்து உரை எழுதி பெரிய ஒரு 12 சூத்திரத்துக்கும் 12 பெரிய பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிற அறிவாளர்கள். அதில் இந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்கிறவங்களுக்கு காவிரியில் தண்ணீரை விட சொல்லி அங்கேயே வெந்நீர் கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் கலந்து வெந்நீரில் குளிக்கிறவங்க வெந்நீரில் குளிக்கலாம், குளிர்ந்த நீரில் காவிரியில் குளிக்கிறவங்க குளிக்கலாம். கீத்து கொட்டை மறைப்பு செய்யப்பட்டு பல் குச்சி, அப்போல்லாம் ப்ரெஷ்ஷு இவைகள்லாம் கிடையாது. அதனால் வேப்பங்குச்சி ஆலங்குச்சி இவைகளும் பல் பொடியும் வைத்து ஒருவர் காத்து கொண்டிருப்பார். இன்னொருவர் துணியை துவைப்பதற்காக அவர்கள் தனியாக அவர் காத்து கொண்டிருப்பார். அடுத்த வெந்நீர் சவரம் செய்து கொள்வதற்காக இப்படி எல்லாருமே அந்த படித்துறைகளில் ஒவ்வொருவர்களுக்கும் அந்தந்த பணிகளை கொடுத்து இவைகள் முதற்கொண்டு அந்த காலத்தில் திட்டமிட்டு 24 சன்னிதானம் செய்தார்கள். அதே போன்று இப்போது நான் அந்த பவுச்சில் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சேவிங் மிஷின் இவைகளெல்லாம் ஏன்னா இதெல்லாமா கொடுக்கணும் அப்படின்னுது. இல்லை சாமி, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க அந்த அறைகளில் இருக்கும், இல்லாதவர்கள் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொடுக்குற ஒரு முறை அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் 24 சன்னியானம் செஞ்சுருக்காங்க பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த 10 ஆண்டு ஆட்சி மலர் நூலை எடுத்து காண்பித்தார்கள். அதில் வந்து உணவு என்னென்ன மெனு அவைகள் முதல்ல அதே போன்றே நாங்களும் மெனு முதற்கொண்டு பிரிண்ட் பண்ணி அதெல்லாமே அந்த உணவுகளை படமாகவும் போட்டு நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை செலுத்தினோம். அதெல்லாம் கொண்டாந்து இங்கே காமிச்சும்போது உள்ளுக்குள்ளார அவங்க மகிழ்ந்தார்கள். ஆனாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அப்போ அந்த ஒரு பேனரை கொண்டாந்து இந்த ஆகமக்கட்டு முழுசும் பெருசாக விரிச்சு இது உள்ளார சன்னியானத்துக்கு தெரிஞ்சிட்டுது. அப்போல்லாம் இந்த கேமரா கிடையாது.